எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம அருமையாக வெல்லத்தை வச்சு ஒரு ரவா லட்டு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இந்த ரவா லட்டு செய்கிறதுக்கு என்னென்ன வேணும், ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுங்க. 3/4 கப் அளவுக்குங்க துருவின வெல்லம் வந்து சேர்த்துருக்கோம். அதே கப்பில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். இந்த வெல்லம் வந்து நமக்கு நல்லா கொதித்து கரைஞ்சி வரணுங்க. அதுக்குள்ளே இங்கே வந்து அடுப்பில் கடாயை வச்சுங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இங்கே நெய் சேர்த்துருக்கோம். நெய்யில் வந்து நமக்கு தேவையான நட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி வறுத்து எடுத்ததுக்கப்புறமாங்க இதில் ரவையை போட்டு நம்ம வறுக்க போகிறோம். இன்றைக்கி முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் இது ரெண்டும் போட்டு வறுத்துருக்கோம். உங்களுக்கு இஷ்டப்பட்ட பாதாம், பிஸ்தா இது மாதிரியான நட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டையும் வறுத்து எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ அதே கடாயிலங்க இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துங்க. 1 கப் அளவுக்கு உப்புமா ரவை எடுத்துருக்கோம். இந்த ரவையை வந்து நல்லா வாசனை வர வறுத்துக்கணுங்க. ரவையோட கலர் மாறாமல் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இது மாதிரி வறுத்து எடுத்து செய்யும் பொழுது நமக்கு ரவா லட்டு வந்து நல்லா சுவையாக கிடைக்குங்க. பாருங்கள், அருமையாக நம்ம இங்கே வறுத்தாச்சு. ரவையோட நிறமும் மாறல. இப்போ வந்து இந்த ரவையை வந்து தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாங்க. நம்ம வந்து ரவையை வறுக்கிற இந்த ப்ராசஸ்க்குள்ளேயே நமக்கு வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சுங்க. இப்போ இந்த வெள்ளை தண்ணியை வந்து வடிகட்டியில் வடித்து இந்த கடாயில் வந்து சேர்த்துக்கிறோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இந்த வெல்லம் வந்து நமக்கு நல்லா கொதித்து கம்பி பதத்துக்கு முன்னாடி போதும் நல்லா பிசு பிசுன்னு வந்து நமக்கு வரணுங்க. அந்த பதம் வரைக்கும் நம்ம இதை நல்லா கொதிக்க வச்சுக்க போகிறோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை பண்ணோன்னா நமக்கு சூப்பராக ரெடியாகி வந்துடுங்க. நல்லா பாருங்கள், இது மாதிரி கொதிச்சு வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு தடவை லைட்டாக நம்ம இந்த சிரப்பை வந்து தொட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நல்லா பிசு பிசுன்னு ஸ்டிக்கியாக இருக்கணுங்க. இது வந்து கரெக்டான பதம். இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்க்குறோம். அந்த ஏலக்காய் தூளையுமே நம்மளுடைய இந்த பாகில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம வறுத்து வச்சுருந்த நட்ஸையும் சேர்த்துக்கிறோம். இந்த ப்ராசஸ் எல்லாம் செய்யும் பொழுது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய ரவையுமே சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு கைவிடாமல் வந்து நம்மளுடைய ரவை வந்து வெள்ளைப்பாகில் வந்து நல்லா கோட்டாகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இது மாதிரி கலந்து விட்டுட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நமக்கு இது மாதிரி செய்யும் பொழுது இந்த ரவை வந்து முதலே வறுபட்டுருக்குங்க. அதில் வந்து நமக்கு பாதி வந்து வெந்து வந்திருக்கும். இப்போ வந்து இந்த வெள்ளைப்பாகு வந்து நல்லா சூடாக இருக்கும் பொழுது இது மாதிரி நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணுறதுனால நமக்கு ரவை வந்து அதனுடைய அந்த வெள்ளைப்பாகையெல்லாம் உறிஞ்சிட்டு நல்லா சாஃப்டாக வந்து நமக்கு ரவா லட்டு கிடைக்கும். பாருங்கள், மூடி போட்டு வச்சு கை பொறுக்கிற சூடு வர வரைக்குமே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக கையில் நெய்யோ எண்ணெயோ தடவிட்டுங்க நம்ம இதை வந்து உருண்டையாக உருட்டி எடுத்தோம்னா அருமையான ரவா லட்டு வந்து ரெடிங்க. ரொம்ப ரொம்ப சுலபமான ரெசிபி. விசேஷ நாட்களில் நம்ம சுவாமிக்கு நெய்வேத்தியமாக படைக்கிறதுக்கு கூட நம்ம இதை வந்து செஞ்சுக்கலாங்க. ரவா லட்டு இன்னும் ரிச்சாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம்னா இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் வந்து சேர்த்துங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் நெய் தடவிட்டு தேவையான அளவில் வந்து இந்த ரவா லட்டுக்கான மாவு எடுத்து உருட்டி எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ரவா லட்டு சூப்பராக ரெடிங்க. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கொஞ்சம் கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அது வந்து அருமையாக செட் ஆகி கிடச்சிரும். இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்க எல்லா மாவையுமே உருண்டையாக உருட்டி எடுத்துக்கிட்டோம்னா சூப்பரான ரவா லட்டு ரெடிங்க. வெல்லம் போட்டு செஞ்சுருக்கறனால நம்ம தைரியமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதே ப்ராசஸில் நம்ம கருப்பட்டி வச்சும் செய்யலாங்க. கருப்பட்டி போடும் பொழுது அதனுடைய ஸ்வீட்னஸை பொறுத்து கருப்பட்டியோட அளவு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்குங்க. அவ்வளோதாங்க. அருமையான வெல்லம் போட்டு செஞ்ச ரவா லட்டு ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு முறை இந்த ரவா லட்டு ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கங்க.